வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் முதல்ல சமைக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பால் காய்ச்சணும், ஸ்வீட் எல்லாம் செஞ்சோம், சாப்பிட்டாச்சு. அடுத்ததான் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு லஞ்ச் ஒன்று செய்ய போகிறோம். அதுவும் மீன் குழம்பு, மீன் வறுவல் பண்ண போகிறோம். அதனால முதல்ல நம்ம எப்பயுமே பண்ணுறதான் பண்ண போகிறேன். மீனுக்கு வந்து மசால் தடவி எடுத்து வச்சிடலாம். நான் வந்து மத்தி மீன் வந்து எடுத்திருக்கேன் குழம்புக்கு. அப்புறம் பாறை மீன் வந்து வறுவல் பண்ணுறதுக்காக பாறை மீன் வாங்கி வச்சுருக்கேன். நான் வந்து எப்பயுமே சமையல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா குழம்புக்கு வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு கலந்து வச்சுட்டு தான் நம்ம எப்பயுமே செய்வோம் இல்லையா? அது போல தான் இப்போ செய்ய போகிறேன். மத்தி மீன், அப்புறம் பாறை மீன், அப்புறமா வந்து நண்டு வந்து இந்த அஸ்மா புள்ள கேட்டு வாங்கிச்சு. அது ஒரு தொல்லை தாங்கல. மீன் வாங்க போனால் நண்டு வாங்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் சால்ட் இல்லை, அதனால கல்லுப்பை போட்டு நான் வந்து பவுடர் பண்ணிவிட்டேன். மீன் வறுவல் பண்ணுறதுக்கு போடணும்ல, அதனால. மீன் யார் கழுவி கொடுத்து தெரியுங்களா? அஸ்மா தான் மீன் கழுவி கொடுத்துச்சு. அப்புறம் அந்த மீன் கழுவி கறி கழுவுறதுலாம் அந்த பிள்ளைக்கு பிடிச்ச வேலை போல, அது வாட்டை செய்யும். மீனுக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். உப்பு கரைஞ்சிரும், தண்ணியில் தானே போட போகிறோம், கொஞ்சம் ஈரமாக தானே இருக்குது, கரைஞ்சிரும், அதனால ஒன்றும் இல்லை. நான் இதெல்லாம் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்தது. அந்த கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நம்ம இன்னும் வீடு மாற்றிட்டுலாம் வரல. சரி மீன் குழம்பு சமைச்சு சாப்பிட்லாம், பால் காய்ச்சி ஸ்வீட் செஞ்சதோடு இருக்குது, சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி வந்துட்டு போனால் எப்படி. இன்னுமே வேலை வந்து கொஞ்சம் இருக்குது, இந்த ப்ளம்பிங் வேலை அப்படி இதுன்னு சொல்லிட்டு சின்ன வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சும்மா வந்துட்டு போகிறதுனால நம்மளும் எதுவுமே பண்ண முடியல. வீடு வந்து சிட் பண்ண முடியல. எல்லாம் மொத்தமாக வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா நம்ம ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால தான் இங்கே வரல. சரி அதுக்காக வீடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா போட்டு வைக்கக்கூடாதுல்ல, அதனால சரி சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து சமையல் பண்ணலாம் அப்படின்னு. மீன் செய்யணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை, அதனால் இன்னைக்கு ஒரு மீன் குழம்பு வச்சு விட்ருவோம் அப்படின்னு மீன் ரெடி பண்ணியிருக்கேன். சரி இப்போ இதை பிசைஞ்சிடலாம். இதை கொஞ்சம் தடையை வச்சிடலாம். நம்ம குழம்பு ரெடி பண்ணுறதுக்குள்ளே இதெல்லாம் இது வச்சிட்டோம்னா நமக்கு வேலை முடிச்சிடும். அப்புறம் நம்ம இங்கேருந்து வெளியில் எல்லாத்தையும் பார்க்கலாம். அங்கே காட்டு நம்ம வெளியில் என்ன நடக்குதுன்னு இங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, ஆனால் வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து ப்ளூ கலர் கண்ணாடி போட்டிருக்கோம், அதனால் வெளியில் வந்து அந்த ஸ்கை கலர் மட்டும்தான் தெரியும் உள்ளே என்ன இருக்குங்க. ஆனால் நைட்டில் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து எல்லாத்தையும் உள்ளே பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கும். கரண்ட் போய்கிட்டே இருக்கு, சும்மா எப்போ பாரு கரண்ட் போயிடுச்சு. இப்படியே நான் செஞ்சேன். நான் என்னைக்கு மீன் அப்புறம் நம்ம அடுப்பில் கரண்ட் இல்லைன்னா இன்னும் லைட்ரு இல்லை. வெல்கம் டு ஃபேமிலி கப் வந்துட்டாங்க. ஒரு வழியாக பாருங்க, கரண்ட் போயிடுச்சு. கரெக்டாக மசால் தடவி முடிக்கிற கரண்ட் வந்துருச்சு. அவ்வளோதான். எல்லாம் வந்து மசால் தடவி தட்டில் போடாச்சு. அந்த நண்டு வந்து நான் செய்ய போகிறது இல்லையாமா, நான் தான் செய்ய போகிறேன். அதனால நமக்கும் அந்த நண்டுக்கு சம்மந்தமே இல்லாத தூக்கி அவங்க தள்ளி வச்சு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். மசால் தடவி வச்சாச்சு, அரிசி ஊற வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம வெங்காயம், பூண்டு இதெல்லாம் உரிச்சு கட் பண்ணி எடுத்துருக்குள்ள அரிசியும் ஊடிடும். அதுக்கப்புறம் பண்ண ஏன் பைத்திய வேலி எதுக்கு தூக்கி போடுறேன்? நீ ஒன்று எடுத்து வச்சுக்க, நானும் எடுத்து வச்சுருவேன். நான் காலையிலே எடுத்து வச்சேன். பெருங்காயம்லாம் நான் எடுத்து வச்சேன்னா அவளும் சேர்த்து ஒன்று எடுத்து வச்சேன். எல்லாம் தூக்கி வீசுறது பார்த்தீங்களா? பாருங்க, ஒவ்வொரு பொருளும் அங்கேருந்து எடுத்துட்டு வந்தோம். சரி இங்கே சமைக்கிறதுக்கு வேணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம வெறும் இதாக போட்டு சமைக்க முடியாது. இதெல்லாம் நம்ம போய் கழுவிட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம மற்ற வேலைகளை பார்க்கலாம். சரி நீட்டாக அடிச்சுட்டு பாட்டி வந்து விட்டுருவேன். நீ எல்லாத்தையும் ஒரு டைம் கழுவிடு அப்படியே. ஏமா நீ அந்த டஸ்ட்பின் கூட நான் வேஸ்ட் போடுறேன். மீன் வீசும், அதனால இது கழுவிட்டு டஸ்ட்பின்ல போடுறேன். இது எதுக்காக தெரியுமா? வேஸ்ட் போட்டு வைக்காதீங்க. வேஸ்ட் போட்டு இப்படி மூடி வச்சா அது ஸ்மெல்லும் வராது, ஈவும் வைக்காது. இல்லாது நம்ம கருவேப்பிலை சாப்பிட்ற ஐட்டங்கள், தக்காளி இந்த மாதிரிலாம் வேஸ்ட் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த டஸ்ட்பின் ஒன்று வச்சுட்டு சிங்கி கிட்ட வச்சுட்டு எடுத்து போட்டுட்டோம்னா அப்புறமா குப்பையில் எடுத்து போய் போட்டுக்கலாம். ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் எடுத்து வை. இப்படி வச்சிருக்கணும், அது எவ்வளோ அழகா. இல்லைம்மா நீ வந்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி கழுவி போட்டு நான் அப்படியே ஈரம் பண்ணி இது பண்ணி வச்சிடுறேன், காய வச்சு வச்சிடுறேன். எனக்கு இதெல்லாம் சாப்பிடுவோம்ல நம்ம. ஐயோ அது இப்போ வேலை இல்லை, நீ போ. முதல்ல எத்தனை வேலை இருக்கு அதெல்லாம் வச்சு தண்ணி வச்சுட்டா கீழே விழுந்துற போகுது. ஹைட்டு கட்டல. ஒன்றுக்கு 4 வைக்கலாமா? நீங்க 2 பேரும் எப்படி வைப்பீங்க? அதையே நமக்கு வந்து சீலிங்கில் லைட்டு போட்ட கலரை வந்து தம்பி மாற்றிட்டே இருக்கான். நல்லா எல்லோ, அப்புறமா கூல் ஒயிட்டா, அது பேர் கூல் ஒயிட், அப்புறமா ஒயிட், இந்த 3 கலரில் மாற்றுறான். எந்த கலர் நல்லா இருக்குடா வீடியோவில் மாற்று. ஃபோன்லேயே வந்து நம்ம இந்த கலருங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து லைட் சுவிட்சில் வந்து கலர் சேஞ்ச் பண்ண முடியாது.
ஃபோனில் தான் சேஞ்ச் பண்ண முடியும். இந்த மேலே இருக்குது எல்லாமே நம்ம கிச்சனில் போட்டுக்க எல்லா லைட்டுமே ஃப்ளிப்ஸில் தான் ஒரு 2 செகண்ட் விட்டு பார்ப்போம். இது ஒயிட்டு, இது வார்ம், இது டே லைட்டா, இது நல்ல ஒயிட்டாக இருக்கு. அப்படி நம்ம வந்து கிச்சனுக்கு லைட் வாங்கின வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு காட்டியிருந்தேன், ஃப்ளிப்ஸில் வாங்கினோன்னு சொல்லிட்டு. அந்த லைட்டு தான் இப்போ நம்ம சீலிங்கில் இருக்க லைட் எல்லாமே அங்கே தான் வாங்கினோம். கிட்டத்தட்ட 25,000 ரூபாய்க்கு வாங்கினோன்னு சொல்லியிருந்தாங்க. முதல்ல ஒரு லைட்டு, அந்த லைட்டு தான் இப்போ இந்த லைட்டு கிச்சனுக்குள்ள ஜொலிக்கிற லைட்டு. அன்னைக்கு காட்டுறேன்னு சொன்னோம்ல வீடியோவில் காட்டுறேன்னு சொல்லி. ஸ்பாட் லைட்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த பக்கம் தேவையோ அந்த பக்கம் திருப்பிக்கலாம். 2 பக்கம் திருப்புற ஆப்ஷன் இருக்குது. இந்த பக்கம் திருப்பினா அந்த பக்கம் திருப்பினா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி 3 பக்கம் திருப்பிக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சாச்சு. அப்படியே நம்ம எப்பயும் போல சமையல் ஆரம்பிச்சாச்சு. நம்ம சமையல் தான் இனி. இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் கூட ஒவ்வொருத்தர நமக்கு எப்படி கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகும் தெரியல. நான் லைட் போடுறேன். மீன் குழம்பு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு மணி என்ன தெரியுங்களா, 4 மணி ஆயிடுச்சு. பசிக்குதுன்றாங்க. சரி ஒரு பக்கம் மீன் மசாலா தடவி வச்சிருக்கேன், பொரிச்சு கொடுக்குறேன்னு சொன்னேன். சரின்ட்டாங்க. சரி தாளிச்சு விட்டுட்டே பொரிச்சுக்கலாம் முதல்ல அப்படின்னு. மத்தி மீனும் போடுமாப்பா ஃப்ரைக்கு. மத்தி மீன் இவ்வளோதான் தம்பி இருக்குது. அட 4 மீன் போடு. சரி கடைசியில் கொடுத்துறேன். எண்ணெய் காஞ்சதுமே வெந்தயம், ஆனால் எண்ணெய் காயலை. மீன் குழம்புக்கு நம்ம தாளிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வெந்தயமும் அந்த கருவேப்பிலையும் பொரியிற மனம் பார்த்துக்கோங்க. அதுதான் மீன் குழம்பு அப்படிங்கிற ஒரு இதுவே சொல்லும். அப்படி ஒரு மனம். இந்த மனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக வந்துச்சு. தக்காளி சேர்த்தரலாம். ஒரு 3 தக்காளி. அவள் எல்லாம் பசியாக இருக்காங்க. மீனை பொரிச்சு கொடுத்துட்டா அவங்க கொஞ்சமாக பசிக்காமல் இருக்கும். 4 மணி ஆச்சு, இன்னும் சாப்பிடாம சுற்றிட்டு இருக்காங்க. தெரிக்காம பண்ணுறான். ஐயோ ஒரு பக்கம் போட்டோ எடுக்கிறாங்க, ஒரு பக்கம் வீடியோ எடுக்கிறாங்க. ஐயோ நான் மீன் அப்புறம் கருக விட்டுருவேன். ஒரே நிமிஷம் பாரு சீக்கிரம். ஆளுக்கு ஒரு மீன் போடுமாடா. லேட்டை தொட்டு பாரு, எடுத்து பாரு. நீ வேக வேணும், நீ கொஞ்சம் வேக வேணும். மீன் ஒரு பக்கம் பொரிச்சிட்டு இருக்காங்க. குழம்பு வந்து தாளிச்சு விட்டாச்சு. கொஞ்சம் அந்த மசாலா வடை போகிற வரைக்கும் இருந்ததுமே நம்ம மீன் எடுத்து போடுற வேலை தான். பார்த்துருங்க மசாலா வடை போகட்டும். கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்குது. கொஞ்சம் திக்கானதுமே இந்த மீன் எடுத்து போட்டுருவோம். வந்து மீனை போட்டுருவோம். அதில் போடு. நானும் இந்த மாதிரி சாப்பிட்டு கண்ட போடாதீங்க. முள்ளு போட்டு தேவையான பருப்பு நீங்க போடு. இந்த இதில் போடுங்க. முள்ளெல்லாம் நல்ல ஒரு கொதி விட்டதுக்கப்புறமா அடுப்பை சின்ன வச்சிடணும். அப்போ வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். அதனால் பொறுமை விட்டு நான் எடுத்துக்கிறேன். வெரி டேஞ்சரஸ் ஃப்ளோ. அப்படியே மீன் குழம்பு வச்சாச்சு. அப்படியே மீன் வறுவல் மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்லாம்.